சால்வ் ஆச்சு. டிவில பாக்குறாங்க, ஐயோ நம்ம வேணான்னு சொன்ன பொண்ணு கவர்னர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு நிறைய தீர்வுகள். அதே மாதிரி அங்க ஷீ அப்படின்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அதில் எந்தெந்த தொந்தரவு இருக்கிற பெண்கள் அம்மாவுக்கு தெரியும். காவல்துறை அதிகாரிகளால் எங்களை போன்றவர்கள் ஊக்கத்தினால் அது ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. அதே மாதிரி நமக்கும் இங்கே வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது. எப்பொழுதுமே ஒரு போரம் இருக்கணும், ஒரு துறை இருக்கணும், ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும் நம்மளோட பிரச்சனைகளை தெரிவித்துக் கொள்வதற்கு என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு. இதுல எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நாங்க கேட்கலாம். அதுக்கப்புறம் என்னோட உரையை நான் உரையாற்றுகிறேன். முதலில் ராஜேஷாமலா பேசுறீங்களா? ஓகே. மேடம் ஆன்மீகத்தையும் பேசுவாங்க, அரசியலையும் மருத்துவத்தையும் பேசுவாங்க. அதனால முதலில் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம். சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாங்க. இதுல என்ன, இவங்க எல்லாருமே பெண்களுக்கான பிரச்சனை என்றவுடன் நேரம் கேட்டாங்க, இடம் கேட்டாங்க. எந்த வித பஸ்ஸும் செய்யல, உடனே வருகிறேன். பெண்களுக்குன்னா உடனே வருகிறேன், எனக்கு கஷ்டமே இல்லை. நான் யாரும் நினைச்சனோ உடனே அவங்க வந்துட்டாங்க. அதை வகையில அவங்க அதுவும் சொன்னாங்க 4 மணியா, நான் 3:50 வந்துடுறேன். நாங்க 3:50 வந்துட்டாங்க. அவங்க நாம தான் தாமதமா வந்தோம். அதற்கு நன்றியை தெரிவித்து அவர்களை பேச அழைக்கிறேன். மேடம் தமிழிசை அவர்களே, மேடையில் இருக்கிற வணக்கத்திற்குரிய மாதரசிகளே, அரங்கத்தில் இருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு இன்னைக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நமக்கு நாமே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபோரம் என்றுதான் மேடம் இந்த ஃபோரத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டா போறதுக்கு முன்னால மருத்துவரா 1-2 விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். மேடம் தமிழிசைக்கும் தெரியும், நாங்க 2 பேரும் ஒரே கல்லூரியில தான் படிச்சோம், ஒரே காலகட்டத்தில் படிச்சோம். அவங்க எனக்கு 1 or 2 years ஜூனியரா இருந்தாங்க. ஒரு பெரிய சேஞ்ச் இன்னைக்கு நாம பார்க்கறது, நிறைய இடங்கள்ல பெண்கள் பப்ளிக் ஃபோரத்துக்கு தைரியமா வராங்க. 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொது வாழ்க்கை விஷயத்துக்கு பெண்கள் தைரியமா வரமாட்டாங்க, இன்னைக்கு தைரியமா வராங்க. அது ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொன்னா, அதோடு கூட சேர்த்து சில விஷயங்களை நாம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. நான் 35 வருஷமா ஐ டீல் வித் human lives and human bodies. பெண்களுடைய மூளை is definitely different from the man's brain. இந்த ஒரு ஃபேக்டர், it is a biological factor. இந்த ஃபேக்டரை நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமா நாங்கள்லாம் கல்லூரியில படிக்கும்போது there is no difference between the man's brain and the woman's brain அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். That is how we were all motivated. You'll have to come out and you do things. Yes, on one side that could be partially true. Ana there are a lot of differences between the man's brain and the woman's brain. So நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன? சில விஷயங்கள் இயல்பாகவே நம்முடைய மூளையில இருக்கு. அந்த பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்ணா it will be much more easier than you trying to swim against the stream. நீங்க ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்தா அந்த ஆத்துல அதோடயே கூட சேர்த்து போனோம்னா சில விஷயங்களை சீக்கிரமா அடைய முடியும். அதுக்கு அகென்ஸ்டா போனோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். கஷ்டப்பட வேண்டாம் நான் சொல்லல, ஆனா இத ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துப்போம்.
நமக்கு இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட துல்லியமாக பார்க்கிற ஒரு கெப்பாசிட்டி. நான் வழக்கமா சொல்றதை உங்களுக்கு இங்க ரிப்பீட் பண்றேன். ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, ஒரு டேபிள் இருக்கு, அதுக்கு ஒரு டேபிள் கிளாத் போடணும் அப்படின்னு சொன்னா பெண்கள் அந்த டேபிள் கிளாத்தை போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டா போட்டு இந்த பக்கம் 4 இன்ச்சு தான், இந்த பக்கம் 4 இன்ச்சு தானா, கரெக்டா தொங்குறதா அப்படின்லாம் செக் பண்ணி போடுவோம். ஆண்கள் அதை பார்த்து சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப மேடம் கூட ஆஹா நம்ம அந்த மாதிரி போடுவோங்கிறதையே நினைச்சு பார்த்து சிரிக்கிறாங்க. ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, டேபிளுக்கு ஒரு டேபிள் கிளாத் வேணும், அவ்வளவுதானே, அது எப்படி இருந்தா என்ன, கோணலா இருந்தா என்ன அப்படிம்பாங்க. இது இட் இஸ் இன்பில்ட் இன் அஸ். திஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஆர் நியூரானல் சர்க்கிட்ரி. நம்ம நியூரான்ஸ்ல இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ரிஃபைன்மெண்ட். அந்த நியூரானல் சர்க்கிட்ரி அப்படித்தான் வேலை பண்ணும். அது அது ரொம்ப கரெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும், துல்லியமா இருக்கணும், அழகா இருக்கணும், ரிஃபைண்டா இருக்கணும் அப்படின்லாம் பார்க்கும். இதை நம்ம நெகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த கெப்பாசிட்டி, இந்த சாஃப்ட் ஸ்கில் கெப்பாசிட்டி, கம்யூனிகேஷன் கெப்பாசிட்டி, ரிஃபைனிங் கெப்பாசிட்டி, இந்த கெப்பாசிட்டியை டெவலப் பண்றதுக்கு நமக்கு பின்னால வரக்கூடிய பெண்களுக்கு நாம கத்து கொடுக்கணும். திஸ் இஸ் ஒன். செகண்ட் திங், பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குறையையும் சொல்றேன். அதுவும் கூட ஒரு இன்பில்ட் குறை தான் நமக்கு. we long for appreciation from others. கொஞ்சம் யாராவது நம்ம பாராட்டணும், நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாங்கிங் பல நேரத்துல பிரச்சனையில கொண்டு விடுது. இப்ப மேடம் சொன்னாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னுட்டு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த லாங்கிங்னாலதான் யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவர் ஓ யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு 18 வயசு பொண்ணை பாராட்டினா, ஓஹோ இவர்தான் நம்முடைய அழகை பாராட்டுகிறார்னு அப்படியே மயங்கி விழுந்து அது என்னன்னு கூட தெரியாமல் எங்கேயாவது ஆபத்தில் போய் சிக்கிக் கொள்வது. இது காரணம் என்ன? என்னை யாராவது பாராட்டணும். நான் ஒரு ரீசெண்டா நடந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் கோட் பண்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் when the International Women's Day was being celebrated 2023ல ஒரு பெண்ணுக்கு அவார்டு கொடுத்தாங்க. எனக்கு அவங்கள தெரியாது. நான் எதேச்சியா அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். அவங்க she was being awarded, honored for being an animation expert. எனக்கு அனிமேஷன் துறையெல்லாம் ரொம்ப தெரியாது. ஸோ எனக்கு அவங்கள பார்த்தோன்னா ஒரே ஆச்சரியமா இருந்தது. அனிமேஷன் எவ்வளோ இருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு நான் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன். என் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. ஆஃப்டர் ஷி ரிசீவ்ட் ஹர் ஆனர்ஸ் நான் அவங்கள விஷ் பண்ணேன், கன்கிராச்சுலேட் பண்ணேன். அப்புறம் ஜஸ்ட் கேஷுவலா அங்க மேடையில ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது. அந்த கலை நிகழ்ச்சியை பத்தி we were just exchanging very casual remarks. சடனா அந்த பெண் என்கிட்ட திரும்பி பார்த்து, மேடம் எனக்கு உங்களை பார்த்து பொறாமையா இருக்குன்னாங்க. I was taken aback. அவங்களுக்கு தான் அவார்டு கிடைச்சிருக்கு, எனக்கு ஒன்றும் அன்னைக்கு அவார்டு கிடைக்கல. எதுக்கு என்ன பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க? அழகாவும் இருந்தாங்க. நான் தானே உங்களை பார்த்து பொறாமப்படணும், எனக்கு தலையெல்லாம் நிறைச்சிருக்கு, நீங்க பிரமாதமா இருக்கீங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நான் ஏமா அப்படின்னு கேட்டேன். அவங்க முதல்ல சொல்லல, நான் இல்ல உங்க ஜெனரேஷனை பார்த்தே பொறாமப்படுறேன், இது அதுக்கு மேல ஆபத்து, எங்க ஜெனரேஷனை பார்த்தே ஏன் பொறாமப்படுறீங்க. அப்புறம் அப்படி மெதுவா பேசும்போது அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. she said you are very happy or you seem to be very satisfied. I said yes, I am happy and I am satisfied. So she said இல்ல மேடம், எனக்கு அதுதான் மேடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இன்னைக்கு கார்த்தால எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி மத்தியானம் அவார்டு கிடைக்க போறதுன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டால போட்டேன், அதுக்கு 500 லைக் கூட வரல மேடம், எனக்கு ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கு. எனக்கு to be very frank, let me confess, I am not a social media bird at all. I don't have any of these accounts. But எனக்கு அவங்கள பார்த்த உடனே என்னமா இது, எதுக்குமா இன்ஸ்டால 500 லைக்ஸ் வரலன்னா அதுக்கு நீங்க ஏன் டிப்ரெஸ் ஆறீங்க? People who know you have congratulated you and people who know you are happy about you. Why are you worried? இந்த 500ல எவ்வளவு பேர் உங்களை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க? She said நிறைய பேர் என்ன தெரியாதவங்களா தான் இருப்பாங்க, but that is what it is அப்படின்னாங்க. அப்பதான் நான் சைக்காலஜிலையும் பிசியாலஜிலையும் படிச்ச விஷயங்கள் எனக்கு அப்படியே பிரெயின்ல ஃபிளாஷ் பண்ணுச்சு. Like the longing for someone to approve and appreciate. இந்த லாங்கிங் ஓரளவுக்கு சரியா கூட இருக்கலாம், ஜஸ்டிஃபையபிளா இருக்கலாம். ஆனா ஒரு எல்லை தாண்டும் போது எந்த இடத்துல ஸ்லிப் ஆகி விழறோம் அப்படிங்கறதே தெரியாம போயிடும்.
அதுதான் பல நேரங்கள்ல பிரச்சனை. பல நேரங்கள்ல என்னுடைய உடையை பார்த்து யாரோ கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, why should I yield to it? மன்னித்து விடுங்கள், இங்க ஆண்களும் இருக்கிறோம் பெண்களும் இருக்கிறோம், இது ஒரு பொதுவான அவை. ஆனா எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் என்னை பார்த்து உன்னுடைய ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் சொன்னா பரவாயில்ல. பட் இஃப் இட் கோஸ் பியாண்ட் அ லெவல், ஐ வில் ஹாவ் டு பி கேர்ஃபுல். அவங்களுடைய பார்வை எங்கே போகிறது, எந்த இடத்தில் நான் பலியாகி விடுவேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த லிமிட் வந்து இந்த வயசுல நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் 18-20 வயசுல இருக்கக்கூடிய நம்முடைய இளைய தலைமுறைக்கு, அவர்கள் யாருக்கோ மகள், யாருக்கோ சகோதரி, யாருக்கோ மனைவி, என்னவா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், வாட் தே ஆர் இல்ல, பட் தீஸ் ஆர் திங்ஸ் விச் வி வில் ஹாவ் டு ஃபோக்கஸ் அண்ட் ஹேண்டில். ஒரு பக்கம் ஏற்கனவே வந்துவிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு, இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் வழி. How can we spread good information? How can we take it up? நல்ல இன்ஃபர்மேஷனை, நல்ல விஷயங்களை எப்படி நாம அந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி நாம அவங்களையும் அரவணைச்சு. விமன் பவர் இஸ் a great power. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஜென்ரலா மல்டி டாஸ்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க. Inherently, women are great multitaskers. Inherently, which is again biological. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அரங்கத்துல நான் ஃபேக்ட், சயின்டிபிக்கா ஃபேக்ட் சொல்றேன். இப்ப மேடமோடைய பிரெயின்ல இருக்கிற வேவ்ஸ் எப்படி அப்படின்னு ஒரு EEG ரெக்கார்ட் பண்ணி, அந்த பக்கம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற சகோதரருடைய பிரெயின்ல இருந்து EEG வேவ்ஸ் எப்படின்னு ரெக்கார்ட் பண்ணா, ஆண்களுடைய மூளையில இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கனெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் பெண்களுடைய மூளையில இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கனெக்ஷன் மட்டும் இல்ல, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கும். This is a plus point that we have, and this is responsible for the multitasking capacity. Simultaneously நிறைய விஷயங்கள். அந்த காலத்துல ரொம்ப படிப்பறிவில்லாத பெண்கள் கூட சமையக்கட்டுல சமையலை பார்த்துக்கிட்டு, அம்மா என் சாக்ஸ காணோன்னு வந்து நிக்கிற பையனுக்கு சாக்ஸ தேடி எடுத்து கொடுத்து, என் ரிப்பன் எங்க போச்சு, என் புக் எங்க போச்சு அப்படின்னு கேட்கிற குழந்தைக்கு எடுத்து கொடுத்து, காஃபி கேட்கிற கணவருக்கு காஃபியும் கொடுத்து, வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் பார்த்துட்டு, வாசல்ல வர கீரைக்காரி கிட்ட பேசிட்டு, எங்கேயாவது ஒண்ணு அந்த காலத்து லேண்ட்லைன் அங்கேருந்து ஒரு போன் அடிக்கும், அதையும் போய் எடுத்துட்டு, they were able to do not because they had education or the powers of technology, but primarily because they had the powers of their own brains with them. So in the intellectual multitasking capacity is an inherent capacity of women. இதை நம்ம பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட டெவலப் பண்ணுவோம். நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத ஒரு லாங்கிங் இருந்தா அந்த லாங்கிங்க எப்படியாவது கீழே கொண்டு வரதுக்கு, டிக்ரீஸ் பண்றதுக்கு வழி பண்ணுவோம். இந்த வேண்டாத டிப்ரெஷன், நான் ஏதாவது ஒரு விபரீதமான ஆக்டிவிட்டிக்கு ரிசார்ட் பண்ணிடுவேன். இப்ப சமீபத்துல பார்த்திருப்பீங்க, ஜஸ்ட் அபவுட் 1 or 2 days ago, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஜம்பிங் ஆஃப் த 5th floor அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி என்ன வாழ்க்கையை சந்திக்க முடியாத பிரச்சனை வந்துற போது, என்ன பெரிய பிரச்சனை, தலை போற பிரச்சனையான்னு கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரியான உள்ளங்களுக்கு தைரியத்தை, டெக்னாலஜி வந்ததுல ஒரு பக்கம் என்னாச்சுன்னா சைக்கலாஜிக்கலி நிறைய டிப்ரெஷனுக்குள்ள பெண்கள் போகிறார்கள். அதை we have to address, madam. We'll have to take up the issue of girls getting into unnecessary depression, girls getting into some kind of funking. These are issues we need to tackle. We jointly, as a collective responsibility, I think, plus should be increased, minuses should be decreased, and that should be our focus. நான் நினைக்கிறேன். Thank you very much. நன்றி மேடம். ரொம்ப அழகா மருத்துவரா இருக்கிறதுனால இயல்பாகவே நம்ம எங்க தப்பு செய்யறோம் பெண்கள் அப்படின்றதையும், அது எங்க சரி செய்யக்கூடியதா இருக்க வேண்டும் என்பதையும் மிக அழகாக சொன்னார்கள். இந்த இன்ஸ்டாகிராம்ல லைக் விடுறத பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. இங்க வினோத்
அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், நாங்க பிரச்சாரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு தம்பிக்கு பல்லு விழுந்துருச்சு, அது நான் மேல இருந்து திடீர்னு இந்த குழந்தை கீழே விழுது, பல்லுக்கு அடிபடுது, விழுந்துருச்சு, ரத்தமா வருது, நான் மேல இருந்து பார்த்துட்டு உடனே கீழே ஓடி போய் ஐஸ் வாட்டர் எல்லாம் கொடுத்து எல்லாம் சரி செய்தோம். ஆனா பல்லு விழுந்ததை சரி செய்தோம், ஆனா எங்களுக்கு ஓட்டு தான் விழலைன்றதையும் தெரிவித்துக்கோங்க. அதனால லைக் விழலைன்னா பரவாயில்ல, ஓட்டே விழலைன்னா நான் என்ன செய்வது? அதனால எல்லாரும் ஒரு சேவை செய்பவர்களை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லி இங்கே அடுத்து நமது ஒரு போர்க்குரலா எப்பொழுதுமே ஒலித்துக் கொண்டிருக்கும் சகோதரி குஷ்பு அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஹர் எக்ஸலன்சி அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, rest all the dignitaries and my respected guest here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மகளிர் தர்பார் நான் சொல்லும் போது. ஏன்னா தர்பார் நான் சொல்லும் போது அந்தந்த காலத்துல இருந்து வெறும் ஆண்கள் தான் அந்த தர்பார்ல இருப்பாங்க, பெண்கள் பின்னாடி ஏதோ ஜன்னலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அங்கிருந்தது திருட்டுத்தனமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்தது. ஆனா அந்த காலம் போய் நீ எல்லாரும் சமமா உட்கார்ந்துட்டு, பெண்கள் உட்கார்ந்துட்டு ஆண்கள் நின்றுட்டு வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க, அது ஒரு பார்வை பார்க்கும்போது அழகா இருக்கு. இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். பல கேள்விகள் கேட்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பல பிரச்சனைகள் பெண்களுக்கு ஒழுகிட்டு தான் இருக்கு. மாற்றம் வருது, முன்னேறிட்டு இருக்கோம். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸும் வேற யூனிவர்ஸ்க்கு போயிட்டு வெளியே போயிட்டு திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா நம்ம கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, தினமும் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாக்கா எங்கேயோ ஒரு பெண்ணுக்கு கற்பழிப்பு, மொலஸ்டேஷன், செக்ஷுவல் அசால்ட், இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. இதுவும் போகலன்னா வீட்டுல வேலைக்காரி பார்த்தாக்கா, அக்கா இன்னைக்கு நான் வரல, ஏன் வீட்டுக்காரர் தண்ணி போட்டு என்ன அடிச்சுட்டாரு அக்கா. இந்த பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. பேப்பர்ல வர்றது மட்டும் பிரச்சனை இல்லை. பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் சும்மா நின்றுட்டு இருந்தாக்கா ஒரு ஆண் உரசிட்டு போவான். நீங்க ஆட்டோ ஷேர்ல போகும்போது, ஷேர் ஆட்டோல போகும்போது அப்படியே கை நீட்டு வருவான், அவ்வளவு ஒருசும் மார்புல, சாரிங்க தெரியாம பட்டுச்சு. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வேணும்னு அடிச்சுட்டு போவான், வேவ் பண்ணி பாப்பா, நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், சாரிங்க தெரியாம அடிச்சுட்டேன். பலமுறை பெண்கள் இது எல்லாமே தாங்கிக்கிட்டு வெளியில சொல்லாம உள்ளியே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெண்கள் வெளியில பேச ஆரம்பிச்சாதான் பிரச்சனைகளுடைய தீர்வு கிடைக்கும். தைரியமா வெளியில பேசணும். முதல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் we have to learn to face it. ரொம்ப அழகா சொன்னாங்க மேம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அதே சமயத்துல டெக்னாலஜினால பாதிப்பு நிறைய இருக்கு. the usage of AI நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டீப் ஃபேக் வீடியோஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் பெண்கள் மட்டும் கேவலப்படுத்துவாங்க. நான் ஒன்னு கேட்க விரும்புறேன், உன் வீட்டுல இருக்கிற பெண்களுடைய வீடியோ பண்ணிட்டு வெளியில எடு சாமி, ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறேன்? ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் பெண்ணாக பார்ப்பாங்க. வெளியில இருக்கிறவங்க எப்படி வேணும், நம்ம வீட்டு பொண்ணும் கிடையாது, நமக்கு என்ன, அந்த ஒரு மென்டல் தாட் இருக்கு பாருங்க, அந்த புத்தி மாறணும். அந்த புத்தி எப்போ மாறும்? நம்ம வீட்டிலிருந்து அது மாறும். ஒரு ஆண் வளரும் போது அவன் பையன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போம்ல, நீ வீட்டுல இரு சொல்றோம் பாருங்க, அங்க தப்பு. வீட்டுல ஒரு தாய்க்கு நடக்கிற கொடுமைகள் பார்க்கும்போது அந்த தாய் ஐயோ என் குடும்பம் ஒன்னா இருக்கணும், அதனாலதான் என்ன கஷ்டம் வந்தாலும் அடிதடி வந்தாலும் எட்டி உதைச்சாலும் கேவலமாக பேசினாலும் கீழ்த்தனமாக நடந்துகிட்டாலும் மாமியார் கொடுமை இருந்தாலும் வேற யாராவது தவறாக நடந்துட்டாலும் என் குடும்பம் ஒன்னா இருக்கணும், அதனாலதான் எல்லாமே பொறுத்துக்கிட்டு போவேன் பாருங்க. கூட இருக்கிற பையன் வளரும் போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், அங்கு பண்றது முதல் தப்பு. ஏன்னா அந்த பையனுக்கு என்ன தோணும், வளரும் போது பெண்கள் இப்படிதான் நடந்துக்கணும் என பொறுப்பாங்க, அவங்க மேல அதிகாரம் பண்றது என்னுடைய ஒரு மை பர்த் ரைட், அதுதான் நினைப்பாங்க. ஏன்னா பெண்கள் பேச மாட்டாங்க. என் அம்மா பேசல, வேற பொண்ணு பேசணும்னு அவசியமே கிடையாது. வெளியில இருக்கும்போது 10 மணிக்கு பெண்கள் வீட்டுக்கு வந்துடணும், ஒரு டெட்லைன் சென்ட்ரல் மாதிரி 12 மணிக்கு ஷூ கிளாஸ் ஸ்லிப்பர் போயிடும், அந்த மாதிரி காலம் மாறிட்டு வருது. வெளியில போகும்போது ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி தவறாக விஷயத்துல தவறாக முறையில ஒரு பிரச்சனைகள் வரும்போது
முதல்ல நம்ம சமுதாயம் கேட்கிற கேள்வி என்ன? நீ என்ன பண்ண? நீ பேசியிருப்ப, நீ அவன் வந்து உங்ககிட்ட வந்து பேசும்போது நீ அவனுக்கு இடம் கொடுத்திருப்ப. உனக்கு யார் அந்த நேரத்துல போக சொன்னா? நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போன? எல்லா கேள்விகள் பெண்களுக்கு தான் வரணும். யாராவது ஆண்கள் பார்த்துட்டு ஏன்டா அவளை தப்பான முறையில பார்த்தேன், ஏன் அவளை தவறான கண்ணோட்டத்துல பார்த்தேன், ஏன் அவளை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டேன், இது யாருமே கேட்கறது இல்ல. காலம் மாறிட்டு வரும்போது பெண்கள் வெளியில 8 மணிக்கு போறாங்கன்னு முக்கியம் இல்ல. பசங்க கிட்ட போகும்போது 10 மணிக்கு நீ வீட்டுக்கு வரணும், நீ வெளியில போனா பெண்களுக்கு ஆபத்துன்னா சொல்ல காலம் இன்னைக்கு இருக்கு. மகாத்மா காந்தி சொன்னாரு, என்னைக்கு ஃபுல்லா நகை ஆனந்து 12 மணிக்கு ஒரு பெண் ஃப்ரீயா ரோட்ல போறாளோ பயம் எல்லாமே அன்னைக்குதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு 12 மணி போக தேவையில்ல. ஒரு நட்டு நகை போடலனாலும் 2 வயசு குழந்தை கூட பாக்குறது இல்ல, 80 வயது மூதாட்டி கூட பாக்குறது இல்ல. அப்படி ஒரு வக்ர புத்தி உள்ள இருக்கும்போது நம்ம எவ்வளவு பேசணும், எவ்வளவு வெளியில வரணும். நான் சொல்றேன், எல்லாமே வந்து அளவா இருக்கணும். அளவுக்கு மீறி அமிர்தமும் விஷம் சொல்லுவாங்க. எவ்ரிதிங் ஷுட் பி இன் கண்ட்ரோல். தி லைக்கிங், எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு லைக்கிங் வந்தது, ஃபேஸ்புக்ல எத்தனை பேர் காமெண்ட் பண்ணிருக்காங்க, என் ரீல் வந்து எவ்வளோ ட்ரெண்டிங்ல இருக்கு, இது எல்லாமே வந்து ரொம்ப ஐ திங்க் என்ன சொல்றது, இட்ஸ் வெரி மொமெண்ட்ரி விஷயங்கள். அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கணும். வீட்டுல வந்து யாருக்கு அது அப்ரிசியேஷன் இருக்கா? நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் பத்தி எல்லாரும் பேசுறோம். மல்டி டாஸ்கிங் நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ நான் இங்க இருக்கேன், நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க, ஆனா பாதி ஹாஃப் பிரெயின் வந்து உங்களுக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், நைட்ல வீட்டுக்கு போய் சமையல் பண்ணணும், இல்லைன்னா சமையல் என்ன இருக்கு, வீட்டுல யார் 8 மணிக்கு வருவாங்க, 8 மணிக்கு நான் போகணும், சமையல் வைக்கணும், சாப்பாடு வைக்கணும், காலையில பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நானும் ஆபீஸ் போகணும், ஆபீஸ் வேலையும் பேலன்ஸ் இருக்கு, அது எல்லாம் செய்யணும். இந்த மல்டி டாஸ்கிங் மென்டாலிட்டி பெண்களுக்கு இருக்கும். ஆண்கள் கையில இங்க இருந்து எங்க இந்த பேப்பர் எடுத்து அங்க வைங்க நான் வச்சாக்கா அந்த பேப்பர் அங்க இருக்கும், அங்க வேற பேப்பர் எடுத்து இங்க கொடுக்கணும்னு அது கூட யோசிக்க மாட்டாங்க. இது எல்லா வீட்லயும் இருக்கு, என் வீட்லயும் நடக்குது, ஒன்னும் புதுசு கிடையாது. என் வீட்டுக்காரர் வந்து சொல்வாரு, ஒரு பொருள் இருந்தது அங்க டேபிள்ல இருக்குங்க, நான் டேபிள் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், டேபிள்ல இல்ல. நம்ம போய் பார்த்தா நாங்க இங்கதான் இருக்கோம். ஓ, இது இங்கதான் இருக்கா, நான் பார்க்கவே இல்லை. இது வந்து என் வீட்டுல வேற, உங்க வீட்டுல வேற இல்லைங்கிறது கிடையாது, எல்லா வீட்ல நடக்குது. பிகாஸ் we are generally born with multitasking capacity capabilities. We have that. It's an inborn talent. ஆனா ஒரு வீட்ல ஒரு பெண், நீங்க வந்து வெறும் ஒரு இல்லத்தரசியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைங்க நான் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப். ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அத்தனை ஆண்கள் வெளியில போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்கன்னா, நிம்மதியா தூங்குறாங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றாங்க பாருங்க, அவங்கதான். அவங்க வீடு பாத்துக்கிறது, குழந்தைங்க பாத்துக்கிறது, சம்பளம் வரும்போது அந்த சம்பளத்துல இந்த மாதம் ஃபுல்லா நான் எப்படி ஓடணும், ஒரு கஷ்டம் வரும்போது அதுலயும் சேமிச்சு பசங்களுக்கு படிப்புக்கு, டியூஷனுக்கு, அவங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அவங்களும் பாத்துக்கிட்டு, அவங்களுக்கு கால் அடி இருந்தாலும், இடுப்பு வலி இருந்தாலும், ஜோரம் இருந்தாலும் அதை பத்தி கவலையே படாம, அவங்களும் தூங்காம, அவங்களுக்கு நிம்மதி கிடையாது, தூங்காம இருக்காங்க. ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு ராப்பகலா உழைக்கிறாங்க பாருங்க. முதல்ல அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் பாராட்டுகள். ஏன்னா இன்னைக்கு அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னால பல ஆண்கள், பல குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு. சோ அந்த பெண்கள் வந்து அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றது பெருமையா சொல்லுங்க, ஐம் அ ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் தட். பிகாஸ் நாட் நெசசரி எல்லாரும் வந்து வெளியில போய் வேலையை செய்யணும்னா அப்படி இல்லை. சில பேருக்கு கட்டாயம் இருக்கும். நான் சொல்லுவேன், பினான்சியலி ஒரு விமனுக்கு இண்டிபெண்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக உங்க சொந்த காலில் நின்னாதான் உங்களுக்கு மரியாதை. என் 2 பெண் குழந்தைங்களுக்கு நான் அதுதான் சொல்றேன். அப்பா அம்மா என்ன சம்பாதிச்சு வச்சாலும் நீ என்ன சம்பாதிச்ச, ஒரு சேஃப்டி பின் வாங்குறதுக்கும், ஒரு ஹேர் பின் வாங்குறதுக்கும், ஏன் ஒரு சானிட்டரி பேட் வாங்குறதுக்கும் ஆண் மேலே வந்து நம்ம டிபெண்டன்ட் இருக்கக்கூடாது. That should be from our earning, and that is what is important, that independency and financial independency ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் பல ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாமே அதுக்காக அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். So I'm not going to touch that topic. ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது we have to come out and speak. பேசாத வரைக்கும்
பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டுமல்ல, பல பெண்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு நீங்க ஒருத்தர் உங்ககிட்ட தவறாக நடந்துக்கிறாரு, தப்பாக பேசுறாரு, இல்ல தவறான கண்ணோட்டத்துல உங்ககிட்ட வந்து ஒரு அப்ரோச் பண்றாரு. நீங்க அப்போ அது வந்து ஐயோ நான் வெளியில போக வேண்டாம், வெளியில சொல்ல வேண்டாம், இந்த சமுதாயம் என்ன சொல்லும் என்னை பத்தி அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஆணை வந்து ஊக்குவிக்கிறீங்க. யூ கிவிங் him the courage to go and exploit and speak the same way with other women. என்னைக்கு நீங்க தைரியமா பேசுறீங்களோ அவ இன்னொன்று பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயப்படுவான், இன்னொன்று பொண்ணுகிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கு பயப்படுவான். இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு வகையில நாம எல்லாரும் காரணமா இருக்கும். ஏன்னா ஒரு சொசைட்டி சொல்லும்போது we all are part of that society which we build. Collectively, how we come together and tackle an issue is what is extremely important at this moment. எந்த துறை இருந்தாலும், நான் சினிமால வந்திருக்கேன், அதனால சினிமா மேல போக்கஸ் அதிகமா இருக்கு. நான் எப்பவுமே சொல்வேன், சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பேகேஜ் சுமந்துக்கிட்டு நாங்க போயிட்டே இருக்கோம். ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் சிரிச்சுட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா that baggage needs to be put down. ஏன்னா சில நேரத்துல எவ்வளவு நேரம் தான் பேகேஜ் தூக்கிட்டு போவீங்க, கண்டிப்பாக எங்க ஷோல்டர்ஸும் வலி இருக்கும், எங்களுக்கும் பெயின் இருக்கும். ஸோ ஐ திங்க் அது எல்லாமே கலெக்டிவ்லி we have to come together and we need to say that ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு போறோம், எனக்கு முன்ன பின்னே தெரியாது, நான் ஏன் போகணும், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நிர்பயாவோ ஒரு அபாயாவோ நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இது காலகட்டத்தில் பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது, அவங்க எப்படி இருக்காங்க பாக்குறதுக்கு அது கூட தெரியாது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள பாக்குறோம். நான் வளர காலத்துல வந்து வீட்லயே இருக்கிறது இல்லை, தெருவில் தான் இருப்போம். ஸ்கூல்ல இருந்து வந்தோமா, பேக் தூக்கி போட்டோமா, யூனிஃபார்ம் எடுத்தோமா, ரோட்ல போய் விளையாடுறது. என் 3 அண்ணனுங்களோட நான் ரோட்ல விளையாடிட்டு இருப்பேன். அம்மா வந்து நீ ஏன் கீழே ரோட்ல இருக்க, ஆம்பளை பசங்களோட ஏன் விளையாடுறதுன்னா எனக்கு கேட்டதே கிடையாது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, எங்கிருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வருது? எனக்கு அந்த தைரியம் வந்தது என் அம்மா. ஏன்னா படிக்காதவங்க, ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பம், ரொம்ப வெரி வெரி ஆர்டினரி ஃபேமிலில இருந்து வந்தவன் நானு. ஆனா என்னைக்குமே the difference between a boy and girl அவங்க பார்த்ததே இல்லை. எப்படி நான் வந்து வீட்டுல சில நேரத்தை தண்ணி பிடிக்கணும்னா எங்க அண்ணனும் தண்ணி பிடிக்கணும், நான் வெளியில கீழே போய் விளையாடுறேன்னா என் அண்ணனுங்களும் கூட வெளியில போய் விளையாடினாங்க, நான் என்னையும் அனுப்பிச்சிருவாங்க, நீ போ, நீ எதுக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். So I think and the bringing up இருக்கு, the equality, gender equality starts at home. and அங்க ஒரு சின்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா, அது சொல்லுவாங்க ஆண்கள் பெண்கள் அதிகமா சிரிக்க கூடாது, ஆண்கள் அழக்கூடாது. எல்லாருக்கும் இமோஷன் வந்துங்க, எனக்கு சிரிப்பு வந்தா நான் கேட்க வைக்கனா சிரிச்சிருவேன். அதுக்கு யார் எப்படி நினைப்பாங்க எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் ஐ எம் ஹாப்பி, நான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சிரிப்பேன். தீஸ் கம்ப்ளீட் மைண்ட் செட்ஸ் அது எல்லாமே மாறணும். இட்ஸ் கிரேட் டு see a woman like her excellency அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் taking this forward and bringing all the women under one roof. and சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க, இன்னைக்கு வந்து இங்க இந்த நிகழ்ச்சி வந்து ஹோஸ்ட் பண்றதும் இல்ல உங்க ஷால் அண்ட் பூ எடுத்துட்டு வரதும், இட்ஸ் a roles reversed. ஏன் அது இருக்கக்கூடாது? எதனா ரிட்டன் ரூலா எங்கேயாவது இருக்கு, இந்த ரோல் தான் பெண்கள் பண்ணணும். ஸோ அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க, that we need to do something different. அதை நிச்சயமாக வந்து அக்கா பண்ணுவாங்க. and I think one of the most strongest women நான் பார்த்த வரைக்கும் அந்த தமிழிசை அக்கா இருக்காங்க. எல்லா வகையில நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்கள விமர்சிச்சிருக்காங்க, அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. even as when she was BJP உடைய ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கும்போது என்னென்னமோ சொன்னாங்க, ஆனா அவங்களுடைய மைண்ட் செட் வாஸ் கிளியர். நான் கட்சி வளர்க்கணும், கட்சி முன்னேறணும், அதுக்காக நான் பாடுபடணும், உழைக்கணும். and she did that with aplomb, with elan, and that is what is very very important. I think she inspires many women. Telugu Thima irukattum, the way she has inspired women, one of the most
furious people. Men used to fear her. I remember நான் வந்து அப்போ தமிழ்நாட்டுல நான் வந்து புதுசு ஐபிஎஸ் திலகத்திமா சொன்னாலும் எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ அவங்களா. So I think women அந்த மாதிரி இருக்கணும். பயம் இருக்கணுங்கிறத விட அந்த மரியாதை, the kind of respect they brought, அந்த fear and அவங்க அந்த பொசிஷன் இருக்கிறதுனால, பட் அந்த respect what they garner, I think that what is important. நிறைய ஆண்கள் வந்து தவறு பண்றதுக்கு காரணம் வந்து பெண் என்னை விட ஒரு படி மேலே இருக்கா, அது அவங்களால ஏத்துக்கவே முடியாது. they are absolutely shunted. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசிக்கலி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அங்க மட்டும்தான். ஆனா அதர்வைஸ் அவங்க வந்து அவங்களுடைய அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் வெளியில காட்டுறதுக்கு பெண்கள் மேல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. ஸோ ஐ திங்க் இங்கே விமன் இருக்காங்க, மென்னும் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நாளைக்கு எல்லாரும் பார்க்க போறாங்க. மாற்றங்கள் நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். there should not be any gender discrimination நம்ம வீட்டில். பெண்ணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஆணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அது இருக்கவே கூடாது. எஸ், ஒரு தாயாக சின்ன பயம் நமக்கு இருக்கும். ஒரு தாயாக நம்ம பெண் குழந்தைங்க வெளியில போகும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனா அது நம்ம கையில இருக்கு. அந்த பயத்தை எப்படி நம்ம அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சொந்த காலில் நிக்கிறதுக்கு, ஒரு பிரச்சனை வந்தா அந்த தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சொல்லி கொடுக்கிறோம், அது நம்ம கையில இருக்கு. And yes, to all the men, women are not an object of desire. Woman is a human which you need to respect, because somewhere down your minds you know we are way beyond you, we are ahead of you. So for once, let go your egos and respect every woman probably the way you respect your mother, because every woman is a mother to somebody. யாருக்கும் அந்த அக்கா, தங்கச்சி, மகள், அண்ணி, எப்படி வேணாலும் நீங்க பாருங்க. உங்க வீட்டுல மட்டும் பெண்கள் இல்ல, எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அண்ட் ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி, அவளை பத்தி தவறாக நினைக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வேற பெண்ணுக்கு நீங்க பண்றீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டு பெண்ணுங்களுக்கு யாராவது பண்ணுவாங்க. அது மட்டும் மனசுல இருக்கட்டும். ஏன்னா உங்களை மாதிரி வக்ர புத்தியும் இருக்கிறவங்க இன்னும் பல இடத்துல இருப்பாங்க, உங்க கண்ணுக்கே தெரியாது. ஸோ ப்ளீஸ் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் உமன் அண்ட் கிவ் அ பிளாட்ஃபார்ம். நாங்க ஒண்ணுமே கேட்கல, உங்க சொத்து கேட்கல, உங்க கிட்ட இருந்து வேற எதுவுமே கேட்கல. ஆல் வி சே இஸ் give us the platform to prove ourselves, because நீங்க மண்டல தட்டி 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 உன்னால ஒன்னும் பண்ண முடியாத சொல்லும் போதுதான் பிரச்சனைகள் இருக்கு. Give us a platform, allow us to spread our wings and fly high, because once we fly, we make sure that our wings gives shadow to all those who are underneath. So கொடுங்க, இடம் கொடுங்க, பறக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஒரு ஆலமரமாக மாறி உங்களை எல்லாருக்கும் நிழல் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுங்க. அண்ட் வீட்டில் அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அப்போ காஃபி நல்லா இருக்கு, நீ அழகா இருக்க, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது, இன்னைக்கு தக்காளி ரசம் சூப்பரா இருந்தது, அதை சொல்லிட்டீங்கன்னா வீட்லயும் பிரச்சனை இருக்காது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங். சகோதரி குஷ்பு அவர்களுக்கு பேச சொல்லிக் கொடுக்கணும் இல்ல, ரொம்ப அழகா எல்லா பிரச்சனைகளையும் மிக அழகாக எடுத்து, ஒரு பூ எப்படி மனத்தை பரப்புமோ அதே மாதிரி அழகாக சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது நன்றி. அடுத்து பேச வருவது திருமதி ராஜேஷியாமலா அவர்கள், குமுதம் சிநேகிதியின் ஆசிரியை. அவர்கள் அமைதியா இருப்பாங்க, ஆனா கடுமையா பணியாற்றக்கூடியவர். அவையில் வீற்றிருக்கும், மேடையில் வீற்றிருக்கும் தமிழிசை மேடம் அவர்களுக்கும், மற்ற என்னுடைய ஆளுமைமிக்க சகோதரிகளுக்கும், அவையில் வீற்றிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ எம் நாட் அ கிரேட் ஒரேட்டர் லைக் தெம். இங்கே இருக்கிற எல்லாருமே மிகச்சிறந்த பேச்சாளர்கள். இவங்க அமர்ந்திருக்கிற வேடையில் நான் பேசணுமா அப்படின்னு நான் யோசிச்சாலும்
பேச வந்ததுக்கு ஒரே காரணம் இது வந்து பெண்கள் பற்றிய ஒரு விஷயங்கிறதுனால தான். ஒரு பத்திரிகை ஆசிரியர் மட்டும் இல்லை, நான் ஒரு பத்திரிகை ஆசிரியரோட மனைவி, பிரியா கல்யாணராமன் அவருடைய மனைவி, அம்மா எழுத்தாளர் லக்ஷ்மி ராஜரத்னம், ஒரு பெண் குழந்தைக்கு தாய். ஆனால் இதெல்லாம் மட்டும் இல்லை, ஒரு பெண்கிறது ஒரு தகுதி போரும் இங்கே நிற்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா we have so much to talk about and discuss about women welfare. இப்படி ஒரு மேடை ஃபாரம் அமைச்சு கொடுத்த தமிழிசை மேடம் அவர்களுக்கு நம்ம எல்லாம் முதல் பாராட்டு தெரிவிச்சுக்கணும். ஏன்னா 2 தலைமுறைக்கு முன்னாடி பெண்களால் வந்து இந்த மாதிரி எதுவுமே பேச முடியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு டான்ஸ் ஆடணுன்னா அவ்வளோ ஆசை, வீட்டில் இந்த மாட்டு சலங்கை இருந்தால் அதை காலில் கட்டிட்டு வீட்டில் ஆடுவேன். ஆனால் அதுவே வந்து பெரியவங்க பார்த்துட்டா அவ்வளோதான், எதுக்கு இப்படியெல்லாம் ஆடுற. ஒரு சின்ன டான்ஸ் கூட ஒரு காலத்தில் பெண்களுக்கு வந்து மறுக்கப்பட்ட ஒரு விஷயம். குஷ்பு மேடம் சொன்னாப்புல சிரிக்கக்கூடாது, பெண்ணா சிரிக்கக்கூடாது, ஆணுக்கு எல்லா சலுகையும் உண்டு, அப்படிதான் இருந்தது. அங்கிருந்து நம்ம எவ்வளோ தொலைவு வந்திருக்கோம் இன்னைக்கு. ஆனால் அது ஒரு காலத்தில் ப்ரொடெக்டடாக பெண்கள் இருந்ததும் ஒரு வசதின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்காக அவளுக்கு வந்து திறமை இல்லையா? ஆண்கள் மாதிரி இன்னைக்கு வேலை செய்ய முடியாதா? எல்லா விஷயத்திலுமே நம்மளால கம்பீட் பண்ண முடியுங்கிறத இன்னைக்கு பல பெண்கள் பல துறைகளில் சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அவங்க கொடுத்த விலைக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு தான் எனக்கு தோன்றுறது. ஏன்னா எது ஒன்றுனாலும் ஒரு ஆணை திட்டுறதுன்னா கூட அவனுடைய அம்மாவோட கேரக்டர் சொல்லி தான் திட்டுவாங்க. வார்த்தை, உனக்கு அவன் மேல கோவம்னா அவனை திட்டிட்டு போ, எதுக்கு அவங்க அம்மாவை இழுக்கிற? இன்னி வரைக்கும் இன்னைக்கு ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல போனா எவனையாவது திட்டணும்னா அம்மாவை திட்டுற வார்த்தை தான் வரும். ஸோ பெண்கள் வந்து அவ்வளோ இழிவான ஒரு போகப் பொருளாக தான் பார்க்கப்படுறாங்கிறது வந்து ரொம்ப 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 வருத்தத்துக்கு ஒரு உரிய விஷயம். ஆனால் அதை எல்லாம் தொடச்சி எரிஞ்சிட்டு இன்னைக்கு ஒரு ஆளுநரா, ஒரு திறமையான நடிகையா, மருத்துவரா, எழுத்தாளரா, போலீஸ்ல ஐபிஎஸ் ஆபீசரெல்லாம் இருக்க முடியுங்கிறத காட்டுறதுக்கு இங்க இந்த மேடையே சாட்சியா இருக்கு. அவங்க ஆளுநர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு பெண் வந்து வீட்டில் மாமியாரால கொடுமைப்படுத்தப்பட்டவள், ஒரு ஆளுநர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்ததுனாலேயே அவள் வீட்டுக்கு போன உடனே அவங்க மாமியார்மா நீ ஆளுநர் பக்கத்தில் இருந்தேன்ட்டு அவளுக்கு வந்து உரிய அங்கீகாரம் கொடுத்து வீட்டில் கூப்பிட்டுருக்காங்கன்னா, அப்போ அந்த ஆளுமைங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆளுமைக்கு பெண்கள் ஏன் வரக்கூடாது? அப்படி வரும்போது நாம ஏன் இவ்வளவு வந்து ஒரு பாலியல் துன்பத்தையும் வன்மத்தையும் ஏன் நாம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு? அதை எப்படி ஹேண்டில் பண்றது? இதெல்லாம் பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சுதாமூர்த்தி இன்ஃபோசிஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் படிச்சப்போ அவங்களுடைய கல்லூரியில அவங்க மட்டும்தான் ஒரு பெண்ணா இருந்தாங்களாம். எல்லாருமே ஆண், அவங்க மட்டும் பெண். யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலா சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு டாய்லெட் கூட கிடையாதாம். ஆண்கள் யூஸ் பண்ற டாய்லெட் தான், ஏன்னா பெண் கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம பெண்கள் இருந்து படிச்சு முன்னேறி இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க டாக்டருக்கு படிச்ச போதெல்லாம் கூட எவ்வளவோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும், கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் மீறி தகர்த்து தான் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டேஜுக்கு பெண்கள் வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பல பெண்களுக்கு வந்து எப்படி விஷயம் சக்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுன்னு தெரியறதில்ல. இன்னைக்கு ஒரு பெண்ணிட்ட போய், ஒரு ப்ரொஃபஷனலா படிக்கிற பொண்ணுகிட்ட போய் ஒரு 25 வயசு ஆகுது கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா, கூலா ஷீ இஸ் டெல்லிங் நோ, எனக்கு என் கேரியர் முக்கியம். பயாலஜிக்கலா ஒரு டாக்டர்கிட்ட, மருத்துவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா 20ஸ்ல நீங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிறது தான் நல்லதுங்கிறாங்க. ஆனா 30ஸ்க்கு அப்புறம் தான் இவங்க கல்யாணத்தை பத்தியே இன்னைக்கு யோசிக்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2 தலைமுறைக்கு முன்னாடி ப்ரொஃபஷனலா இருந்தாலும் எவ்வளவு படிச்சாலும் பெண்கள் வந்து கல்யாணம், குடும்பம், குழந்தைங்கிறத பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அமைதி, அந்த நிர்வாகத்திறன் பெண்கள்கிட்ட குறைஞ்சிருக்கா?
அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒன்ஸ் ப்ரொஃபஷனலா போனாக்கா அதுலேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர குடும்பங்கிறது 2ஆம் பட்சம் ஆயிடுது. இன்னைக்கு இத்தனைக்கும் பல குடும்பங்கள்ல ஆண்கள் வந்து சமையல் வேலையிலெல்லாம் உதவிக்கு செய்யறதுக்கு முன் வராங்க. இந்த வர தலைமுறையிலெல்லாம் நிறைய இடத்துல பெண்களுக்கு சமையலறை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியறதில்ல. மாமியாரெல்லாம் சொல்லும் போதே நீ வாமா நான் உனக்கும் சேர்த்து சமைச்சு தரேன்னு தான் சொல்றாங்க. இது பல இடங்கள்ல இன்னைக்கு பிராக்டிக்கலா நடக்கிறது. இல்லாட்டா நோ மாமியார் நோ மாமனார், நாங்க தனியா இருக்கோம். அதையும் மீறி அடுத்த கட்டம் நோ குடும்பம் மட்டால். முன்ன கூட்டு குடும்பம் போச்சு, இப்ப குடும்பமே போச்சு. வி ஜஸ்ட் லிவ் டுகெதர். இஷ்டம் இருந்தா இருப்போம், இல்லாட்டா பிரிஞ்சு போயிடுவோம். இந்த வாழ்க்கை முறை வந்து பெண்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜா போகும்னு எனக்கு தோன்றுது. ஏன்னா பின்னாடி வந்து குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை யார்கிட்ட இருக்கும், என்ன உறவு முறையில இருக்கும், இது எல்லாமே நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிஜ லைஃப்ல வந்து யாரையுமே அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பல பேர் கத்துக்கிறது இல்ல. ஆனா இது மேடம்லாம் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் அந்த மாதிரி லைக்ஸ் வாங்குறது, அதுல ஒரு 4 பேர் ஆஹா உங்கள மாதிரி உண்டா, நீங்க இவ்வளோ அழகு அவ்வளோ அழகுன்னு சொல்லும் போது அதுல வர சந்தோஷம். இந்த மாயை உலகத்துல மயங்கி போய் விழுந்து தங்களை இழக்கிற பெண்கள் இருக்காங்க. அதையும் மீறி இப்ப கல்கட்டா டாக்டர் கேஸ்ல 31 வயசு மருத்துவ மாணவி நியாயத்துக்காக தட்டி கேட்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக படு பயங்கரமா கொல்லப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு நியாயத்தை கேட்க போய் ஒரு படிச்சு பலருக்கு தன்னுடைய சேவையை செய்யணும்னு இருந்த ஒரு பெண்ணு வீழ்ச்சி அடைகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபாரம் அமைச்சு நம்ம கருத்துக்களை தெரிவிச்சு பெண்களுக்கு வந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வழி அமைச்சு கொடுத்த மேடம் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.